வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டெலகிராம் உடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நாளை மதியம் 3 மணிக்கு நமக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் நடத்த முடியல. ஸோ இந்த வீக் திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நடுவில் நாங்கள் நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ண போகிறோங்கிறது நம்ம நவம்பர் எண்டில் அனௌன்ஸ் பண்ணுறோம். அது வரைக்கும் இந்த லைவ் மீட் கண்டினியூவில் தான் நமக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஆகலை, இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யூஎஸோடைய டைமுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து நம்மளுடைய இந்தியன் டைம் பிரகாரம், ஸோ இந்தியாவுடைய டைம் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 7:30 பிஎம்க்கு அவங்களுக்கு எலெக்ஷன் போலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாளை நாளை நவம்பர் 6 நம்மளுடைய இந்தியன் டைம்க்கே சொல்கிறேன். நவம்பர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடிய காலைல ஒரு 5 மணி வாக்கில் 4:30 to 5 அந்த டைமில் தான் அவங்களுடைய அந்த வாக்குப்பதிவே எண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கவுண்டிங்க்கெலாம் போவாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நமக்கு அதோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கு புதன்கிழமை கிட்டத்தட்ட ஈவினிங் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை கூட கிடைக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங்கில் வந்து ஸ்விங் ஸ்டேட்ஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டைமிங்கை வந்து இன்க்ரீஸும் பண்ணுவாங்க. ரொம்ப லீடிங்கில் இருந்தாங்கன்னா உடனே வந்துடும். ரொம்ப டை பொசிஷனில் இருந்தால் லேட் ஆகும். ஸோ இப்போ இன்னைக்கு பயங்கரமான மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு எலெக்ஷன் தான் நடக்குது. ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு நாளை அல்லது மறுநாள் நவம்பர் 7th நமக்கு கிடைக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஎஸ்எம் சர்வீஸ் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 8:30 மணிக்கு ஒரு மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எலெக்ஷனுக்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு நினச்சி பேனிக் ஆகாதீங்க. இது நியூஸ்க்கான அப்ஸ் அண்ட் டவுனாக தான் வரும். இது வந்து மேனிப்புலேட்டாக சில விஷயங்களுக்காக பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு டெம்புக்காக கூட கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்பி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ வெறும் போலிங் மட்டும் தான் நடக்குது. யாருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே, ட்ரம்ப் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா அப்படின்னா சான்சஸ் வந்து ஹையராக இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரூலிங் கவர்மெண்ட்டே திருப்பியும் வரலாம். ஸோ ஒரு நியூஸ் பேஸ் பண்ணிட்டு இது எலெக்ஷனுக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட நமக்கு 7:30க்கு மேலே தான், நம்மளுடைய இந்தியன் டைமுக்கு 7:30க்கு மேலே தான் அவங்களுடைய எலெக்ஷன் போலிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, வாக்குப்பதிவே ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால இப்போ இன்னைக்கு இம்பேக்ட் இருக்காது. நாளைக்கு வேணால் நமக்கு நியூஸஸ் இல்லை, பட் ஆனால் நல்ல இம்பேக்ட் நமக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். நாளைக்கு நாளானிக்கு அவங்களோட இதை பேஸ் பண்ணி யூஎஸ்க்கு சார்ந்து இருக்கக்கூடிய பேர்ஸில் நமக்கு வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். கோல்டு ஆகுமா அப்படின்னா கன்ஃபார்மாக ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் வந்து நாங்கள் வந்து ஒரு சார்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த சார்ட்டில் வந்து நிறைய பேர் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது டெலகிராமில் இன்னைக்கு போட்டிருந்த சார்ட். ஸோ இந்த சார்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வந்துட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இந்த லோ பிரேக் ஆகணும். 103.4 அப்படிங்கிற லெவல் நல்லா இன்னைக்கு பிரேக் ஆகி ஹோல்ட் ஆயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக டாலர் இண்டெக்ஸ் வந்து கீழே நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 102.4 வரைக்கும் வரும். அதுக்கு கீழேயும் நமக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உடைக்கிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு தேவை இந்த பர்டிகுலர் லெவல் பிரேக் ஆகும்போது ப்ரைஸ் வந்து இப்படி வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் போலுக்கு ரிலேட்டடில் திருப்பி ப்ரைஸ் வந்து ஒரு ஹைக் கொடுக்கலாம். அந்த ஹைக் ரிஜெக்ஷன் ஆகுது, மார்க்கெட்னால மேலே போக முடியாமல் ஒரு ஷேடோவாக வந்தால் திருப்பி ஹெவியான ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இல்லை ஹோல்ட் ஆகி நிற்கிறான் ப்ரைஸ் வந்து நல்லா அப்படி கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படி மேலே போகிறான் அப்படின்னா இதுவுமே பெரிய லெவலில் போகாது. கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்கு வந்து டவுன் சைடில் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப் சைடு அப்படிங்கிறது வந்து
இருக்காது. இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ்ல நமக்கு வந்து ஃபிளாஷஸ் நடக்கலாம். இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் சேனலுக்குள்ள தான் டிராவல் ஆயிட்டு இருக்கான். ஸோ பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள்குள்ள இருந்த மார்க்கெட். ஓகே. இதுக்குள்ள ட்ரையாங்கிள்குள்ள இருந்த மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த மாரி இங்க ஒரு ரிஜெக்ஷன் ஆயிட்டு பிரைஸ் வந்து இப்ப டவுன் சைட்ல தான் வருது. பட் பிரைஸ் டக்குன்னு ஒரு ஹைக் போனதுக்கப்புறம் வீக்லி ஃபோர்காஸ்ட்லயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கீழ வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாரி தான் பிரைஸ் கீழ வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவலுக்கு ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. ஸோ பிரைஸ் இங்க வந்துட்டு திருப்பி ஒரு ஹைக் குடுத்துச்சு அப்படின்னா, பிரேக் அவுட்டா நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா. இல்ல கீழ பிரேக் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு அத அத பேஸ் பண்ணி நம்ம போகக்கூடாது. வெயிட் பண்ணணும். ஸோ ஏன்னா, பிரைஸ் வந்து இந்த லோக்கு கீழ சப்ஸ்டெயின் ஆகி நிக்க முடியுதா? அல்லது ரிஜெக்ஷன் ஆகுறானா? ஹையர் ஃப்ரேம்ஸ்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, கண்டிப்பா சப்ஸ்டெயின் ஆகி நின்னானா, அப்புறம் ஏறுறத வந்து கரெக்ஷன் மார்க்கெட்டா திருப்பி பிரைஸ் இறங்குறதுக்கான ஒரு செல்லிங் ஏரியாவ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப மார்க்கெட் அந்த சப்போர்ட் லெவல்ல தான் நிக்குது. ஸோ கீழ திருப்பி பிரைஸ் வரும்போது சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இந்த சேனல் அப் சைட்ல இந்த சப்போர்ட் எடுத்துட்டு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் தான் திருப்பி இது மேல புஷ் பண்ண போறான் அப்படிங்கிற க்ளூவ நம்ம எடுத்துக்கலாம் டெக்னிக்கலா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆயில். ஸோ ஆயில் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பிரைஸ் வந்து இங்கேயே ஹோல்ட் ஆகி நின்னுட்டு இருக்கு. மேல போ முடியல. இந்த ஹையும் பிரேக் ஆகல. இன்னும் 72க்கு மேல 73, 72 1/2ன்னு வச்சுக்கலாம். 72 1/2க்கு மேல மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணும் பொழுது தான், பிரைஸ் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டாப் பிரேக் ஆகாம, எனி ரிஜெக்ஷன்ஸ் அந்த மாரி இந்த டாப் பிரேக் ஆகாம, மார்க்கெட்ல ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இ நம்ம ஒரு ஷார்ட் செல் எடுக்கலாம். அல்லது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் மாரி இத யூஸ் பண்ணிக்கங்க. இத பிரேக் பண்ணி நல்லா குளோஸ் ஆயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தா கூட நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். இல்ல மார்க்கெட் நல்லா ஹோல்ட் ஆயி நிக்குது. மேல வந்து 74க்கு மேல ஹோல்ட் ஆயி நின்றுச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து கம்மிங் வீக்ல நமக்கு வந்து இஸ்ரேல், அ ஈரானுக்கு ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எலக்ஷனுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கிறதாகவும் ஒரு சில நியூஸஸ் இருக்கு. பட் எதுவுமே எல்லாமே ஒரு சொல்லக்கூடிய ஒரு நியூஸஸ் எதிர்பார்ப்புகளாக மட்டுமே இருக்க ஒழிய, ஒரு கன்ஃபார்மான மெசேஜா நம்ம அத எடுத்துக்க முடியாது. ஸோ இதில டேட்டாவ வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு 74க்கு மேல ஹோல்ட் ஆகி நிக்கிறான் அப்டின்னா, கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் உடைய பஞ்ச் உள்ள வருது. சாட்டர்டே, சண்டேஸ்ல மார்க்கெட்ல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு மண்டே மார்க்கெட்டுங்கிறது ஒரு கேப் அப் நடக்கிற மாரி ஏதாவது ஒரு அ மிசைல்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணி, அதனால நடக்கக்கூடிய விஷயங்களாவும் இருக்கலாம். ஸோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஆயில் தான் இதில வந்து பெருசா அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்ப பிரைஸ் வந்து குறைச்சிட்டு ஒரு ரேஞ்ச்க்குள்ள இப்ப மாட்டிட்டு மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் பிரேக் ஆனா செல் போலாம். இல்ல மேல பிரேக் ஆனா வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகும்போது நம்ம பை எடுத்துக்கணும். அது இந்த வீக்குள்ளயே நடந்துச்சு அப்டின்னா நல்ல விஷயங்கள். ஸோ நாளைக்கு லைவ்ல கூட நம்ம அத பத்தி டிஸ்கஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் வந்து அந்த சேனலுடைய பாட்டத்தில பிரைஸ் இருக்கு. ஒரு சப்போர்ட் லெவல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய இடம். ஸோ இங்க ப்ரீவியஸ்க்குலாம் போனீங்கன்னா, பிரைஸ் வந்து மல்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கூடிய இடம். ஸோ ஒரு வீக்லிலாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடம். ஓகே. ஸோ மல்டியா ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்த ஒரு இடத்துக்கு பிரைஸ் வந்து இப்ப ஹோல்ட் ஆயி நின்னுட்டு இந்த சேனலுடைய இருக்கு. இப்ப இந்த பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுமா? அப்படின்னா இல்ல. ட்ரெண்ட் அப் சைட்ல தான் இருக்கு. நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாவது பிரேக் பண்ணணும். இல்ல. இப்ப பிரைஸ் வந்து கரெக்ஷன் பாயிண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் இந்த மாரி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு ரைஸ்க்கு அப்புறம் சின்னதா ஒரு ஃபால் வரலாம். திருப்பி அப்ப வந்து பிரைஸ்ல வந்து ஒரு நல்ல பிரேக் கிடைக்குது அப்டின்னா, இங்கருந்து பிரைஸ் திருப்பி இந்த டாப் அண்ட் டாப்க்கு போகும். அல்லது இங்க போய் ரிஜெக்ஷனும் நடக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். பட் ஆனா நமக்கு ஒன் மோர் புஷ் அப் சைட்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆனா ஸ்லோவா தான் நடக்கும். ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா திருப்பி பிரைஸ் போய் இந்த ட்ர நமக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன போய் மீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்குவீஸ் ஆயி நின்னுட்டு இருக்கு. ஒரு ஒரு டக்குனு மார்க்கெட் கீழ இறங்குது அப்டின்னா, அது செல் அப்டின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இங்க பிரேக் அவுட் வரும்பொழுது, ஸோ இது வந்து மாறிட்டே வரும். ஸோ இங்க ஏதாவது ஒரு பிரேக் அவுட் வரும்பொழுது, நம்ம வந்து இந்த மார்க்கெட் எடுத்துக்கலாம். அல்லது 33க்கு மேல இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல பிரேக் பண்ணும்போது, இங்க போய் மார்க்கெட் பீட் பண்ணி நிக்கிறதுக்கு சான்சஸும் உண்டு. அல்லது இந்த இடத்துல நமக்கு எப்படி என்ன மாரி மூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் செல் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு சில்வர பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிரைஸ் வந்து கீழ பிரேக் பண்ணாலும் சப்போர்ட் லெவல்ல இருக்கிறனால, சப்போர்ட் பை எடுக்கிறது பெஸ்ட். ஓகே. அல்லது இந்த 33க்கு மேல பை எடுத்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணி ஒரு 34 வரைக்கும் நம்ம ட்ரையல் பண்ணலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்
கோல்டு. ஸோ கோல்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து பை சைட்ல தான் இருக்கான். இன்னைக்கு வந்து ஒரு சார்ட் போட்டிருந்தோம். அந்த சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டிருந்தாங்க. இது என்னமோ எழுதியிருக்கீங்க, மிட் பாயிண்ட்ன்னு எழுதியிருக்கீங்க என்ன அப்படின்னாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு லாங் டிரைவ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்ட்ல தான் பிரைஸ் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனும், இந்த சப்போர்ட் லைனும் ஒரு இடத்துல மீட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய பிரைஸ் மேல போகும்ல, பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இங்க மென்ஷன் பண்ணிருக்கு மேஜர் ட்ரெண்ட் அண்ட் மைனர் ட்ரெண்ட். இது வந்து மைனர் ட்ரெண்ட் 1 ஹவர்ல இருக்கிறது. ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் வந்து நமக்கு பை சைட்ல தான் இருக்குது. கீழ இருக்கிறது இது சப்போர்ட் லெவல். இது வந்து 708 இருக்கும். நம்ம 705 அப்படிங்கிறது ரவுண்ட் ஃபிகரா வச்சிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல ஸ்பைக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால வந்து நம்ம 705 அப்படிங்கிறது வச்சிருக்கோம். ஸோ அந்த 705ம் இந்த ட்ரெண்ட் லைனும் மேபி சம் இடத்துல வந்து மீட் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. 3 பாயிண்ட். அண்ட் 4த் பாயிண்ட், இது உடைக்கும் போது மட்டும் தான் நம்ம செல் போணும். அது வரைக்கும் நமக்கு இந்த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிறது தான் சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்ல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் மாரி இந்த இடத்துல ஒரு ஸ்குவீசிங் நடந்துட்டு இருக்கு. பிரைஸ் வந்து ஒரு ஸ்குவீசிங் நடந்துட்டு இருக்கு. 49க்கு மேல அல்லது 50 லெவலுக்கு மேல பிரைஸ் வந்து இன்னைக்கு ஹோல்ட் ஆகி நிக்கிறான் அப்படின்னா, 2749க்கு மேல மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிக்குது. பிரேக் பண்ணி இந்த ஹைக்கு மேல பிரேக் பண்ணி நிக்குது அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு 50% சான்ஸ் இந்த மார்க்கெட் வந்து அப்சைட் புஷ் பண்ண போறான் அப்படின்னு அர்த்தம். இல்ல நல்லாவே மார்க்கெட் வந்து இப்படி மேல போயிடுச்சு அப்படின்னா, இந்த 60லேருந்து 80க்குள்ள திருப்பி நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் செல்லிங் நடக்கும். அது கீழ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல எடுத்துட்டு திருப்பி பிரைஸ் மேல போலாம். ஓகே. கீழ வந்து நமக்கு 2705 பிரேக் ஆகுற வரைக்குமே நம்ம வந்து செல் அப்படிங்கிறத ஒமிட் பண்ணலாம். ஓகே. இங்க ஒரு பெரிய ஃபால் இருந்தாலுமே இது வந்து ஒரு கரெக்ஷனாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்ப இங்கிருந்து போற மார்க்கெட், இங்கிருந்து வந்த மார்க்கெட், இது வந்து இங்கிருந்து போறது இப்படி ஒரு கரெக்ஷனாக இப்படி வரும். அவ்வளோதான். ஸோ திருப்பி இந்த இடத்துல போற மார்க்கெட் இந்த ஹைய பிரீச் பண்ணிருச்சு அப்படின்னா, இது எக்ஸ்டெண்டன்ல போயிடும். இல்ல மார்க்கெட் வந்து அந்த ஹைய வந்து பிரீச் பண்ணல அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது, இங்கிருந்து திருப்பி பிரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன், இந்த மீட்டிங் லைன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கீழ வந்து 680யோ அல்லது 625க்கோ மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த 2705 பிரேக் பண்ற வரைக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்விங் முடிஞ்சு, இங்க ஒரு கரெக்ஷன் ஸ்விங் வந்துட்டு, தென் பிரைஸ் வந்து கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு பை சான்சஸ் கிடைக்குது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல பை ட்ரை பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? செல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருந்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் எடுத்துக்குங்க. பைக்குமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்கணும். ஸோ இது பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்குவீஸ் ஆகி நின்னுட்டு இருக்கிறதுனால, இமிடியேட்டா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு லைவ் மீட்ல பார்க்கலாம். அதுக்குள்ள எப்படியும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு லைவ் வரக்காட்டியும் போலிங் முடிஞ்சுட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்பொழுது நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குதா? அப்படிங்கிறது அதுக்கு வரக்கூடிய நியூஸஸ பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு லைவ் மீட்ல பேசுவோம். வேற ஏதாவது டவுட் இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். தேங்க் யூ.